வணக்கம். மங்களம் ரோடு எஸ்ஆர் நகர் குடியிருப்பு பகுதி. இங்கு 466 வீட்டுமனை பிரிவுகள் இந்த பகுதியில் உள்ளது. மொத்தமாக 1021 வீட்டுமனை பிரிவுகள் உள்ளது. 321 குடியிருப்புகள் உள்ளது. 3000 குழந்தைகள் பயிலும் குமரன் மகளிர் கல்லூரி இயங்கி வருகிறது. தற்போது இந்த பகுதியின் வடக்கோடியில் புதிதாக நொய்யலாற்றங்கரையில் ரோடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சாலையில் எங்கள் குடியிருப்பு பகுதிக்கு மிக அருகாமையில் அரசு மதுபான கடை புதிதாக துவங்கப்பட்டுள்ளது. இந்த மதுபான கடை முன்னர் பெருமாநல்லூரில் இயங்கி வந்துள்ளது. தற்போது இடமாற்றம் செய்து இங்கு கொண்டு வந்துள்ளனர். இதே நொய்யலாற்றங்கரை சாலையில் ரோட்டரி பள்ளியும் இயங்கி வருகிறது. தற்போது பொதுமக்கள் அனைவரும் இந்த நொய்யல் கரை சாலையை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது, பள்ளி வாகனங்கள் செல்வது, பணிக்கு செல்லும் மகளிர் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் தற்போது இந்த சாலையை அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இங்கு மதுபான கடை திறக்கப்பட்டால் அனைவருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் எஸ்ஆர் நகர் வடக்கு குடியிருப்போர் நலசங்கத்தினராகிய நாங்கள் நேற்றைய தினம் டாஸ்மாக் கடையை முற்றுகை போராட்டம் ஒன்றை நடத்தினோம். அதில் சர்வ கட்சியினரும் எங்களுடன் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவளித்தனர். காவல்துறையினர் எங்கள் முற்றுகை போராட்டத்தை கலைக்கும் விதமாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து மாலையில் விடுவித்தனர். இந்த பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கினால் எங்கள் பகுதியின் பாதுகாப்பு குறித்த அச்சம் ஏற்படுகிறது, கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே அரசாங்கம் தயவு செய்து இந்த மதுபான கடையை அப்புறப்படுத்துமாறு எங்கள் எஸ்ஆர் நகர் வடக்கு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர் நகர் வடக்கு குடியிருப்போர் நல சங்கம் நடத்திய டாஸ்மாக் எதிர்ப்பு முற்றுகை போராட்டத்திற்கு ஆதரவளித்த எஸ்ஆர் நகர் வடக்கு குடியிருப்போர் நலம் சங்கம் நடத்திய முற்றுகை போராட்டத்திற்கு ஆதரவு தந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, மாதர் சங்கம், கம்யூனிஸ்ட் ஆகியோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் முற்றுகை போராட்டத்திற்கு ஆரம்பம் முதலே உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஆதரவு அளித்த 38வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தாமணி முருகசாமி அவர்களுக்கும் திரு வைஸ் முருகசாமி அவர்களுக்கும் இந்த வட்டக்கழக செயலாளர் திரு தண்டவாணி அவர்களுக்கும் எங்கள் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த திரு அன்பகம் திருப்பதி அவர்களுக்கும் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது எஸ்ஆர் நகர் வடக்கு குடியிருப்போர் நல சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மேலும் எங்களது கோரிக்கையை ஏற்று
இந்த டாஸ்மாக் மதுபான கடையை இவ்விடத்திலிருந்து அகற்றாவிட்டால் மீண்டும் தீவிர போராட்டங்கள் நடைபெறும். போராட்டங்கள் தீவிரமடையும் என்பதை எங்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.